வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ அப்டேட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். அப்புறம் ஈரான் அமெரிக்க தளங்கள் மேலே, கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். சென்செக்ஸ் 511 புள்ளி இறங்கி 81,896 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 140 புள்ளி இறங்கி 24,971 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 193 புள்ளி இறங்கி 56,059 க்ளோஸ் ஆயிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 5,591 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1,874 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 72 புள்ளி அதிகரித்து 25,050 இருக்குது. அப்புறம் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயின் மதிப்பு 17 பைசா விழுந்து 86.75 பைசாவாக இருக்குது. இந்திய ரூபாய் தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் குரூட் ஆயில் 6,120 இருக்குது, 26 புள்ளி இறங்கியிருக்கு. நேச்சுரல் கேஸ் 13 புள்ளி இறங்கி 4% இறங்கி 319 க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு 33 புள்ளி இறங்கி 99,355 க்ளோஸ் ஆகிருக்கு. 10 கிராம் MCX கோல்டு 24 கேரட் பியூர் கோல்டு. அப்புறம் சில்வர் 1 கிலோ 37 புள்ளி அதிகரித்து 1,06,796 க்ளோஸ் ஆகிருக்கு 1 கிலோ சில்வர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரானுடைய 3 அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கு பதிலடியாக ஈரான் இப்பொழுது கத்தாரில் உள்ள அமெரிக்க அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிடத்தக்க தீவிரத்தை குறிக்கிறது. அதே சமயத்தில் ஈரான் ஒரு பரந்த போரை தவிர்க்க விரும்புவதாக கூறலான்னு டெஹ்ரான் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை கத்தார் உறுதிப்படுத்தியிருக்கு. கத்தார் இந்த தாக்குதலை சர்வதேச சட்டத்தை மீறியதாகவும் மற்றும் நாட்டின் இறையாண்மையை மீறியதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரானோட புரட்சிகர காவல் படை இதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. அமெரிக்கா பயன்படுத்திய அதே அளவு எண்ணிக்கையிலான குண்டுகளை ஈரான் பயன்படுத்தியிருக்கு டெஹ்ரான் தெரிவிச்சிருக்கு. இதில் பொதுமக்களுக்கு எந்த சேதமும் விளைவிக்கவில்லை என ஈரான் கூறியிருக்கிறது. அப்புறம் அமெரிக்காவோட தாக்குதலுக்கு எதிர்வினையாகத்தான் இது பார்க்கப்படுது. ஐநா பொதுச் செயலாளர் குட்டேரஸ் இதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. அவர் கண்டிக்கிறத தவிர அவரால் வேறு எதுவும் செய்ய முடியலன்னு தெரியுது. அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும்னு அவர் கூறியிருக்கிறாரு. இந்த தாக்குதல் குறித்து ட்ரம்ப் கூறும்போது இது மிகவும் பலவீனமான தாக்குதல் அப்படின்னு தாக்குதலை ரொம்ப சிரமப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. இதில் எந்த ஒரு அமெரிக்கரும் கத்தாரிகளும் பாதிக்கப்படவில்லைன்னு ட்ரம்ப் கூறியிருக்கிறாரு. ட்ரம்ப் சொல்வதை பார்க்கும்போது பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும் நோக்கத்துடன் இருப்பதாக தான் தெரியுது. என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் இன்னும் கடுமையாக தாக்கி இருக்க வேண்டும்னு ஈரானை வலியுறுத்துவதாக தெரிகிறது. பெரிய தலைவர்களின் பொறுப்பற்ற செயலால் நாட்டில் பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் பெட்ரோல் விலை உயர்ந்தால் அனைத்து விலையும் உயர்ந்துடும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அமர்ந்து கொண்டு அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஏழை மக்களை வறுமைக்கு தான் அழைத்து செல்லுது. உலகில் பொறுப்புள்ள தலைவர்கள், பக்குவமான தலைவர்கள் இல்லாத வரை பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ அப்டேட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். லலிதாவோட நிறுவனத்தில் விளம்பர தூதராக உள்ளவர் தான் மிஸ்டர் கிரண்குமார். அவர் தனது கட்டணத்தை இரட்டிப்பாக்கி இருக்கிறாரு. இந்த விஷயம் ஐபிஓக்கு முன்னதாக கவலைகளை எழுப்புது. நிறுவனம் 2025-24-25 நிதியாண்டுக்கான பிராண்ட் அம்பாசிடராக கட்டண ஏற்பாட்டை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இவருக்கு பெரிய தொகை வழங்கப்பட்டதை அடுத்து ஐபிஓருக்கு செல்லும் லலிதா ஜுவல்லரி பெரும் நிர்வாக நிபுணர்களின் ஆய்வுக்கு உள்ளாகியிருக்கு. இந்த வெளிப்பாடு சந்தை பார்வையாளர்களின் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் பிராண்டை விளம்பரப்படுத்துவதற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாதுன்னு இன்கவர்னின் நிறுவனர் சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த கட்டுரை வெளியிடப்பட்ட நேரத்தில் லலிதா ஜுவல்லரி மணி கண்ட்ரோலில் கேட்டப்பட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் அளிக்கலை. நாங்கள் எந்த பிராண்டு தூதர்களையும் ஒப்பந்தம் செய்யவில்லை. மேலும் எங்கள் விளம்பரங்களில் 100% எங்கள் விளம்பரதாரர் கிரண்குமார் ஜெயின் இடம்பெறுகிறார் என நிறுவனம் கூறுகிறது. உதாரணமாக கல்யாண் ஜுவல்லரில் பார்த்தோம்னா நடிகர்கள் அமிதாப் பச்சன், அப்புறம் நாகார்ஜுனா போன்றவங்க இடம்பெறுறாங்க. ஜோய் ஆலுகாஸில் சினிமா நட்சத்திரங்கள் கஜோல், அப்புறம் ரித்திக் ரோஷன் போன்றவங்க இடம்பெற்றிருக்காங்க. இதை தொடர்ந்து கிரண்குமாருடைய பிராண்ட் ஒப்பந்தம் ஏப்ரல் 1, 2024 நிறுத்தப்பட்டுச்சு. ஜூன் 13 அன்னைக்கு பரிவர்த்தனை வாரியத்தில் செபியில் தாக்கல் செய்யப்பட்ட வரைவின்படி கிரணுக்கு ஃபைனான்சியல் 24 50 கோடியும் ஃபைனான்சியல் 22 9 கோடியும் விளம்பர கட்டணமாக கொடுத்துருக்குறாங்க. ஃபைனான்சியல் 24 லலிதா ஜுவல்லரி விளம்பரப்படுத்துதல் பிரிவில் 82 கோடியாக இருக்குது. ரொம்ப அதிகபட்ச தொகையாக இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபைனான்சியல் 23 எந்த கட்டணமும் செலுத்தலை. நிறுவனத்தோட இயக்குனரான அவருக்கு இழப்பீடு கிடச்சிருக்கு.
அப்புறம் வந்து பங்குதாரர் மற்றும் இயக்குனர் என்பதை கருத்தில் கொண்டு அவருக்கு வந்து இழப்பீடு மதிப்பீடு செய்யப்பட வேண்டும்னு நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அப்டேட் லலிதா ஜுவல்லரிலிருந்து நமக்கு கிடச்சிருக்கு. தமிழ் ஸ்டாக்ஸ் சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.